வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். பசுமை சாரல் நண்பர்களுக்கு பசுமை வணக்கம். இன்றைய தினம் நம்ம எங்க வந்திருக்கிறோம்னு கேட்டாக்க, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவுக்கு உட்பட்ட பனையங்குறிச்சி என்ற ஒரு அழகான கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கிராமத்துக்கு சாலை வசதிகள் சிறப்பா இருக்கு. ஆனா பேருந்து வசதி சும்மா சொற்ப அளவுகளை தான் இருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு இங்க இயற்கை விவசாயம், பாரம்பரிய விவசாயம், வாழ்வியலுக்கான தேவைகளும் இந்த பண்ணையில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கிட்ட சொன்னவர் கல்லடைக்குறிச்சியில ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிற என்னுடைய 30 வருட நண்பர் பழனியப்பன் சொன்னார். நேற்று நைட்டு நான் கல்லடைக்குறிச்சியில தங்கியிருந்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நண்பர் இருக்கிறாரு, ஒரு பண்ணை இருக்கு, நான் அவர்கிட்ட தான் அரிசி வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. சரி, உடனே நம்பரை ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஃபோன் பண்ணாங்க, உடனே வர சொன்னாங்க. வந்த இடத்துல அவங்க பண்ணையில உள்ள நுழையும் போது நிறைய விஷயங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த பண்ணையினுடைய பெயரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம சேனல் பசுமை சாரல். இந்த பண்ணையினுடைய பெயர் பசுமை சாரல் இயற்கை வேளாண் பண்ணை அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய விஷயங்களை பக்கத்துல இருக்க மேடம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. மேடம் என்ன சொல்றாரு கேளுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். வணக்கங்க. என்னோட பெயர் அனவரத பிரியதர்ஷினி. நான் இங்க சாரல் இயற்கை பண்ணை அப்படிங்கிற அந்த இடத்துல நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப இயற்கை முறையில நாங்கள் எல்லா விவசாயங்களும் பாரம்பரிய முறையும் இயற்கை முறையிலையும் விவசாயத்தை நடத்தி வந்துட்டு இருக்கோம். விவசாயம் மட்டும் இல்லை, இயற்கை வாழ்வியலோடு ஒன்றேந்து வாழணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இங்கே சென்னையில இருந்து நாங்கள் இங்கே இடம் பெயர்ந்திருக்கோம். நான் மட்டும் இல்லை, என் கூட 2-3 குடும்பங்களும் சேர்ந்து தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏன்னா வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறப்ப நோய்கள், தொந்தரவுகள்லாம், கஷ்டங்கள்லாம் வர்றப்ப நாங்க பார்த்த ஒரு விஷயம், எங்களோட அனுபவத்துல பாக்குறப்ப உணவுங்கிறத ஒரு மெயின் பிரதானமாக இருக்கிறத நாங்க பாக்குறோம். சோ அந்த உணவை எப்படி நம்ம அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு இயற்கையா நம்ம கொடுக்க முடியும், அவங்களுக்கு எந்த நோயும் இல்லாம வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய சொத்துனா ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு புரிதல் வந்தது. சோ அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி இதை கடத்தணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப, நாமே இந்த விவசாயத்தை பண்ணக்கூடாது, அதுவும் இயற்கை முறையில ஏன் தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தோட இயற்கையோட துணையோட இங்க பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப அழகா நமக்கு இயற்கை எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அதன்படி நாங்களும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம மட்டும் இல்ல, இப்ப நம்ம பயன்படுத்தின போக இது முழுமையா இன்னும் வேற யாருக்கு நிஜமாவே தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த சாரல் இயற்கை பண்ணையில இருந்து அரிசிகளோ, இங்க என்னென்ன நாங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோமோ அதுவும் போய் சேர்ந்துட்டு இருக்குங்க. இப்ப நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாரம்பரிய நெல், அதாவது கவுனி, தூயமல்லி, ரத்தசாலி, பூங்கார், நவரா, இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளை நாங்க தேடி அதுக்கான விதைகளை எடுத்து இங்க நாங்க விளைச்சு அதை உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம். இது நெல்லோட தன்மையில. அடுத்தது பாத்தீங்கன்னா 15 வகையான பல வகைகள், நார்த்தங்கா, மாதுளை, சாத்துக்குடி, அப்புறம் சப்போட்டா, கொடுக்காப்புளி, கொய்யா, சீத்தாப்பழம், முள் சீத்தா, வாட்டர் ஆப்பிள், பன்னீர் கொய்யா சொல்லுவோம். இந்த மண்ணுக்கு, இப்ப நாங்க இருக்கிற பனையங்குறிச்சிங்கிற ஊர் சொன்னாலே அம்பாசமுத்திரம், எங்க மண்ணுக்கு என்ன ஒத்து செய்யுதோ அதை நாங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பல வகைகளை தேடி வச்சிட்டு இருக்கோம், வளர்த்துட்டு இருக்கோம். இப்ப ரொம்ப அழகா ஈல்டு கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு 400 தென்னைகள் இருக்குங்க. அந்த தென்னையில இருந்து நாங்க செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், அப்புறம் எள்ளு உற்பத்தி பண்ணி எள்ளு, நல்லெண்ணெய், அப்புறம் வேர்க்கடலை போட்டுட்டு இருக்கோம். ஸோ வேர்க்கடலை நாங்களே உற்பத்தி பண்ணி அதுல கடலை எண்ணெயும் எடுத்துட்டு இருக்கோங்க. இது எல்லாமே செக்குல ஆட்டின எண்ணெயாதான் சுத்தமான முறையில எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க நம்மளோட தேங்காய் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னை மரத்துல பொதுவா ஏறி இளநீ தேங்காய் பறிப்பாங்க இல்லையா, நாங்க அப்படி பண்ண மாட்டோம். நாங்க அது அதாவது அது மச்சோர்ட் ஆகி கீழே விழணும். ஸோ அது கீழே விழுந்ததுதான் எடுக்கணும். அப்பதான் அதுல முழுமையான அதுக்கான நியூட்ரிஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுக்குன்னு சில சத்துகள் இருக்கும். ஸோ அதை எடுத்து ஒரு வாரம் நாங்களே அதை உடைச்சி சூரியன் சன்ரை பண்றோம். ஸோ சன்ரை பண்ணி ஒரு 7 நாட்கள் அது தொடர்ந்து சன்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க செக்குக்கு அனுப்புறோம். ஸோ முழுமையான அந்த தேங்காயில கிடைக்கிற அத்தனை சத்துக்களும் இந்த தேங்காய் எண்ணெயில எந்த வித கலப்படமும் இல்லாம கொடுக்கறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இது போக ஊடு பயிரா வந்து சில பருப்பு வகைகள், துவரம், பச்சை பயிறு அந்த மாதிரி போடுவோம். அப்புறம் வந்து நாட்டு காய்கறிகள், புடலை, சொரக்காய், அப்புறம் வந்து காராமணி, கொத்தவரங்காய், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பூசணிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சில காய்கறிகள், நாடு வகைகள் அது இங்க வந்து பயிரிட்டு நாங்களும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மூலமா நம்ம உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். ஸோ இதுதான் சாரல் இயற்கை பண்ணையோட நாங்க நடத்தி வந்துட்டு இருக்கிற விஷயங்கள். சரிங்க மேடம். இப்போ வந்து உங்களுடைய சாரல் இயற்கை வேளாண் பண்ணையில என்னென்ன விளைவிக்கிறீங்க? நெல்லா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், தானியங்களா இருக்கட்டும், தேங்காய், இது போன்ற விஷயங்களை சொல்லிட்டீங்க. முதல்ல இந்த மண்ணு வந்து நாங்க இதை ஆரம்பிச்சு 2016ல வந்து ஸ்ரீனிவாசன் சார் அவங்கதான் என்னோட குரு. அவங்களோட கைட்ல தான் அவங்க ஃபேமிலியா இருக்காங்க. அது மூலமா தான் நாங்க எங்க ஃபேமிலியா வந்திருக்கோம். ஸோ சார் வந்ததுல இருந்து முதல்ல இந்த மண்ணோட தன்மையை வந்து ரொம்ப அழகா வளப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப வந்து ஆர்கானிக் சர்டிஃபைட் ஆகி தான் இந்த சாரல் இயற்கை பண்ணை இருக்கு. ஏன்னா இங்க மண் வளமா இருக்கட்டும், இங்க வந்து நாங்க எங்களோட மண்ணுக்கு வந்து எந்த விதமான வெளி ரசாயன பொருட்கள் எதுவுமே நம்ம போடல. ஆரம்பத்துல இருந்து இங்க இதுல வர்ற மரக்கழிவுகளும் ஓலைகளும் இதுவே பயன்படுத்தி, அதே மாதிரி நெல்லுல வந்து நாங்க அறுவடை பண்றப்ப நெல்லு வந்து நாங்க வைக்கோல் எடுக்க மாட்டோம். அந்த வைக்கோலையும் சேர்த்துதான் அறுவடை பண்ணுவோம். இங்க நீங்க மண்ணை பார்த்தா தெரியும், நல்லா பொழப்பழப்பாவும் இருக்கும். அதே சமயம் மண்புழு நமக்கு ரொம்ப விவசாயத்துக்கு நண்பனே மண்புழுக்கள் தான். சோ அந்த மண்புழு உற்பத்தியை வந்து எந்தவித கெடுதலும் பண்ணாத அளவுக்கு இங்க இயற்கையாவே விட்டுட்டு இருக்கோம். எந்தவித அது இயற்கையாவே விடுறதுதான் இயற்கை. இது அதுல எதுவும் எக்ஸ்ட்ராவா நம்ம போடுற எதுவுமே கிடையாது. இங்க வந்து மழை நீர் வருது இல்லையா, அதை வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா இங்க பண்ணக்கொட்டை முறையில வந்து அதுக்கு வடிகால் போட்டிருக்கோம். சோ அது வந்து கிணத்து, இங்க 3 கிணறுகள் இருக்கு. சோ அந்த மழை நீரை வந்து இங்க நம்ம பூமியில இருந்து வெளியே போகாத மாதிரி மழை நீருக்கான ஒரு செட்டப் இங்க சிஸ்டம் பண்ணிருக்கோம். ரெண்டாவது நாங்க குடிக்கிறதும் சமைக்கிறதும் எல்லாமே இந்த மழை நீர் வச்சுதான் அங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து இந்த சாரல் பண்ணையில நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க மேடம். இப்போ வந்து இடுபொருட்களை பத்தி பேசிட்டீங்க, இந்த பண்ணையில என்னென்ன விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, அடிஷ்னலா வந்து மழைநீர் சேகரிப்பை பத்தி சொல்லிட்டீங்க, மழை நீரை தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நீங்க சொன்ன அந்த இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் 6 ரகங்கள் சொன்னீங்க. இந்த 6 ரகங்களும் வந்து எப்படி மார்க்கெட் பண்றீங்க? நெல்லாவே கொடுத்துறீங்களா இல்ல அரிசி ஆக்கி கொடுக்குறீங்களா? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப இங்க நாங்க எப்படின்னா, முதல்ல நான் சொன்னேன் எங்களோட வாழ்வியலுக்கும் எங்களோட தேவைக்கு தான் இதை நாங்க ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நம்மளோட உறவினர்கள் அந்த மாதிரி போன. ரெண்டாவது நாங்க இங்க வந்து இயற்கை வாழ்வியலோடய வந்து யோகா, மெடிடேஷன், இந்த மாதிரி யோகா தெரப்பிஸ் வந்து சார் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது கூட சேர்ந்து நாங்களும் எல்லாருமே இயங்கிட்டு இருக்கோம். சோ அது மட்டும் இல்ல, இங்க விபாசனா சென்டர், நீங்க விபாசனாங்கிறது புத்தரோட தியானம். அது வந்து மத்த திருநெல்வேலியில நம்மளோட சாரல் பண்ணையில தான் இந்த சென்டர் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷனல் யோகா டீச்சர் ட்ரைனிங்கும் இங்க வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோமா. சோ ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மாணவர்கள் வரும்பொழுது அவங்க இயற்கை மட்டும் இல்லாம அவங்களுக்கான இயற்கை உணவு கொடுக்க வேண்டியதா இருக்கு. சோ எங்களோட உற்பத்தி வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்க பயன்படுத்துறோம். சோ அவங்க என்ன ஆகுதுன்னா, மாணவர்கள் அவங்களோட குடும்பத்துக்கு தேவைப்படுற மாதிரி வர்றப்ப சோ நம்ம வந்து இங்க வந்து உங்களுக்கு நெல்லை விட அதை அரிசியா ஆக்கிதான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சோ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு ஈஸி எண்ட் ப்ராடக்டா தான் இருக்கு. அவங்க நெல்லா எடுக்க விட நம்ம அரிசியா கொடுக்குறோம், பருப்பா கொடுக்குறோம், எண்ணெய் செக்கு ஆட்டின எண்ணெயா கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி பொருட்கள் வந்து அவங்களுக்கு போய் சேருதுங்க. ஓகே. அடுத்து வந்து நம்ம உங்க பண்ணையில இயற்கை இடுபொருட்கள் என்னென்ன கொடுக்குறீங்க? பல்வேறு வகையான பயிர்களும் பண்றீங்க, இயற்கை இடுபொருட்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கரெக்ட் சார். ஏன்னா இங்க நம்ம சாரல் பண்ணையில பாத்தீங்கன்னா மல்டிபிள் கிராப், நீங்க சொல்ல மாதிரி நாங்க வந்து ஒரு இதுங்கிறது நம்மளோட பண்ணையில இல்ல. தாவர மரங்களும் இருக்கு, ஒரு பக்கம் நெல்லு பக்கம் போட்டிருக்கோம், ஒரு பக்கம் காய்கறி போட்டிருக்கோம், ஒரு பக்கம் பழ வகைகள் போட்டிருக்கோம், அப்புறம் ஊடு பயிரா சில தானியங்களும் போட்டிருக்கோம் சார். சோ அப்படின்னு சொல்றப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. சோ அதுக்கு தகுந்தால் போலதான் இங்க வந்து நம்மளுடைய மண் வளங்களும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறப்ப பொதுவா நம்ம வந்து அடி உரமா போடுறப்ப நம்ம வந்து சாணமா இருக்கட்டும், ஆட்டு புழுக்கையா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஜீவாமிர்தம், அப்புறம் வந்து பச்சிளங்கஷாயம் எப்பப்ப எதுக்கு தேவையோ, அப்புறம் மீன் அமிலம், அப்புறம் வந்து இங்க இருக்க பழங்கள் வந்து பறவைகள் கொத்தியோ இல்லாட்டி வேஸ்டா அதை நாங்க வந்து ஈயம் கரைசலா மாத்துவோம். சோ அந்த பழ வகை ஈயம் கரைசல்களும் தயாரிச்சு அதுவும் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவைப்படுறப்ப பூக்கள் பூக்கிறப்ப எல்லாரும் செய்யற மாதிரி நம்ம வந்து தேமோ கரைசல் கொடுக்குறோம்.
அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா இங்க எங்களோட உணவு முறையில சமைக்கிற முறையோ சரி, இங்க சில கழிவுகளை வந்து நாங்க எரிப்போம். அதே மாதிரி எங்களோட அடுப்பு வந்து விறகு அடுப்பு. சோ அதுல வர்ற சாம்பல் சத்தையும் வீணாக்க மாட்டோம். சோ சாம்பல் சத்தை நம்ம நேரடியா போட்டோம்னா அது கரையறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்கிற பட்சத்துல இத வந்து ஒரு கரைசலா தயாரிக்கிறோம். சோ இது வந்து என்ன ஆகும்னா நேரடியா இந்த மாதிரி கரைசல்ல தயாரிச்சு போடுறப்ப அந்த மண்ணுக்கு வந்து கரிமண் சத்து வந்து ரொம்ப இலகுவாக கிடைக்கும். அதோட பெனிஃபிட் என்னமோ அது ஈஸியா கிடைச்சிரும். சோ இந்த சாம்பல் சத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 200 லிட்டர் ட்ரம் எடுப்போம். அதுல தண்ணி போட்டு அந்த சாம்பல் ஒரு 10 கிலோ சாம்பல் போடலாம். அதுல வந்து ஒரு 2 கிலோ நாட்டு சக்கரை போட்டு ஒரு 2ல இருந்து 7 நாட்கள் வந்து ஊற விட்டுருவோம். அதுக்கப்புறம் அது எல்லா செடிகளுக்கும் சரி மண்ணுக்கும் நாங்க வந்து மரத்துக்கும் போடுறப்ப அதோட சத்து இன்னும் ரொம்ப அழகா மண் வளத்துக்கு கூடும் சார். சோ இந்த மாதிரி இயற்கைன்னு சொல்றப்ப நம்ம தோட்டத்துல என்ன கிடைக்குதோ என்ன கழிவுகள் கிடைக்குதோ அதை வச்சு பண்றதுதான் உண்மையான ஒரு இயற்கை முறையில நம்ம பண்ற ஒரு விவசாயமா இருக்கு. ரைட்டுங்க மேடம். அதாவது வந்து நீங்க சொன்னதுல வந்து நீங்க பயன்படுத்துற இடுபொருட்கள்ல இந்த சாம்பல் கரைசல் ஒரு புதிய கரைசலா இருக்கு. இதுவரையும் நிறைய விவசாயிகளை பார்த்துருக்கு. தமிழ்நாடு கடந்து சில விவசாயிகளை பார்த்துருக்கேன். ஆர்கானிக் ஃபார்மர்ஸை சாம்பல் கரைசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் புதுசாக சொல்லியிருக்கீங்க. அதையும் விளக்கமாக சொல்லிட்டீங்க. சரிங்கம்மா. ரொம்ப நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதனால நம்ம பசுமை சாரல் சப்ஸ்கிரைபர்களாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசணும், விவரங்கள் கேட்கணும், டவுட்ஸை கிளியர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதனால உங்க ஃபோன் நம்பரை சொல்லிட்டீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம அன்போடு முடிச்சுக்கலாம். கண்டிப்பா சார். நீங்க யாரு எந்த விவசாய விஷயங்களா இருக்கட்டும் இல்ல இயற்கை முறை விஷயங்கள் நீங்க ஒரு அனுபவம் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க தாராளமா அணுகலாம். இங்க வரலாம். சாரல் இயற்கை பண்ணை. என் பேர் பிரியதர்ஷினி. 9840529998. ஓகே. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க.